ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சூப்பரான கோழி குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 3 மிளகாய் மற்ற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம் இதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ இது வதங்கும் போதே வாசனை கமகமன்னு இருக்கும். ஸோ இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நான் நான்வெஜ்ஜில் மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் போட்டு மேக்ரினேட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர டைமில் கை நிறைய புதினா ஆட் பண்ண போகிறோம். இது நல்ல இதோட அரோமா சூப்பராக இருக்கும் நம்ம செய்யும் போது. ஸோ ஜஸ்ட் இதை லைட்டாக வதக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிக்கனை இதில் நல்லா பரட்டிக்கலாம். ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கிட்டு தென் அதுக்கப்புறமா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் எப்படி ஆல் ஃப்ளார் அப்படின்ற மாதிரி ஆல் பர்பஸ் பவுடர் மாம்ஸ் மேட், இது நான் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 2 ஸ்பூன்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மிளகு, மல்லி, ஜீரகம், வரமிளகா இது எல்லாமே இருக்கனால வேறு லெவல் அரோமா அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. வேறு எந்த இதுவுமே போட தேவையில்லை. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே மற்ற எந்த குழம்பு வச்சாலும் எந்த ஃப்ரை பண்ணால் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா நான் என்ன இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா நான் அதில் தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அந்த திக்னஸ்க்காக நான் கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். தென் அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கும் போதே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு தென் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு கிரேவி திக்காக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பூனில் எடுத்து போட்டுலாம் பழக்கம் கிடையாது. கண் பார்த்து கை போட்ட அளவு தான் எனக்கு பழக்கம். அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ கறி லீப் சேர்த்துக்கிறோம். இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ இப்போ நல்லா குழம்பு கொதிச்சோடனே குக்கர் போட்டு ப்ரெஷர் வருதா அப்படின்னு பார்த்துட்டு விசில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 7 to 8 விசில் வச்சுருங்க நல்லா. அப்போ தான் உள்ளே இருக்க கறி நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கமன்னு அப்படியே எண்ணெய் மிதக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் என்ன போலவே 2K கிட்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.